கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற மற்றொரு திருத்தலம் இருக்குது. அதுதான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயம். இந்த ஊரை ஸ்வேதாரண்யம் அப்படின்னும் ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தர் பதிகம் பாடிய திருத்தலம். இதனுடைய வரலாறு என்னென்னா, சிவபெருமானால் சாபம் பெற்ற முருகப்பெருமான் பூலோகத்தில் மதுரையில் ஒரு வணிகர் குலத்தில் ஒரு ஊமை குழந்தையாக பிறக்கிறான். அந்த சமயத்தில் அவங்களுடைய தாய் தந்தையும் பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க. அவனுக்கு பேசும் திறன் கிடைக்கல. இறுதியாக இந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்யும்போது அவனுக்கு பேசும் திறன் கிடைக்குது. மற்றொரு வரலாறு என்னென்னா, வானவர்கள் எல்லோரும் உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களை பறவையாக உருவம் மாற்றி கொண்டனர். அதை பார்த்த வேடர்கள்லாம் அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வானவர்கள்லாம் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. எங்களை பிடிக்கிறதுக்காக அந்த வேடன் வரான், அந்த வேடர்கள் வராங்க, அந்த வேடர்கள் எல்லோரையும் எருக்க மரமாக மாற்றிருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி சிவபெருமானும் எருக்க மரமாக மாற்றினாங்க. அதனால தான் இந்த கோவிலில் தலவிருட்சமாக எருக்க மரம் இருக்குது. மற்றொரு வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வேதன் அப்படிங்கிறவன் தீவிர சிவபக்தன். அவனுக்கு தொழுநோய் ஏற்பட்டது. இங்கே தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபாடு செஞ்ச பிறகு அவனுடைய தொழுநோய் தீர்ந்து போச்சு. ராஜராஜ சோழன் நிறைய பிரார்த்தனைகள்லாம் செய்து அவருக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. அவரது மகன் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலின் முன்னேற்றத்திற்கு பல நல்ல உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு ராஜேந்திரப்பட்டினம் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதாரம் செஞ்ச திருத்தலமும் இதுதான். இந்த ஆலயத்தில் இவனை சம்பந்தரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அருணகிரிநாதரும் பாடியிருக்காங்க. கோவிலின் எதிரே நீலோத்பவ தீர்த்தம் இருக்குது. பக்கவாட்டில் விநாயகர் முருகர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே நுழையும் போது பெரிய மகா மண்டபம் இருக்குது. அங்கே மூலவர் சன்னதியும் இருக்குது. கோவிலில் வெளிப்புறத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி விக்கிரகங்களும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்மன் சன்னதியும் இருக்குது. கோவிலில் சோழர் காலத்து கட்டடக்கலையும் மற்ற உருவங்களும் சிறப்பாக சுவர்களில் காணப்படுது. இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யும்போது பேச்சு திறன் அதிகரிப்பதோட தொழுநோயும் தீரும் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு.